ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். சட்டமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு மாற்றங்கள். புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் தகவல். 2.5 கோடி மதிப்பில் நவீன கருவிகள். ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான வேலைவாய்ப்பு முகாம். 500க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்பு. அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா எதிரொலி. புதுச்சேரி அமைச்சரவையில் மாற்றம் உறுதி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு மாற்றங்களுக்கு வாய்ப்புள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களிடம் கூறுகையில், நியமன சட்டமன்ற உறுப்பினர்களான வெங்கடேசன், VP ராமலிங்கம், அசோக் பாபு ஆகியோர் தங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து கடிதம் கொடுத்துள்ளனர் என்றும், அவர்களது ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அந்த கடிதம் ஆளுநர் மற்றும் மத்திய உள்துறைக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமையை ஏற்றுக்கொண்டதற்கு இணங்க அவர்கள் கட்சி பணியாற்ற பதவியை ராஜினாமா செய்துள்ளதாகவும், புதிய நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பெற NR காங்கிரஸ் கட்சி கேட்டுக் கொண்டதாக தெரியவில்லை என்றார். மேலும் அமைச்சர் சாய் சரவணகுமார் ராஜினாமா குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சி பணியாற்ற அவர் ராஜினாமா செய்திருக்கலாம் என்றும் அவர் கருத்து தெரிவித்தார். தற்போது அமைச்சரவையில் ஆதி திராவிட சமூகத்தைச் சேர்ந்த யாரும் அமைச்சராக இல்லை என்று குறிப்பிட்ட சபாநாயகர், அமைச்சரவை மாற்றம் குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என்றும் கூறினார். புதிய அமைச்சர் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவுகள் தெரியும் என்று கூறிய அவர், வருகிற 1ஆம் தேதிக்குள் அனைத்து பதவிகளும் நிரப்பப்பட்டுவிடும் என்றார். மேலும் அடுத்த சட்டமன்ற தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியே ஆட்சி அமைக்கும் என்று கூறிய அவர், அதற்கான அனைத்து களப்பணிகளையும் செய்து வருவதாக கூறினார். மேலும் வரும் 30ஆம் தேதி தேசிய அகில இந்திய பொதுச் செயலாளர் தருண்சுத் புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளார் என்றும், அவர் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் குறித்து அறிவிப்பார் என்றும் கூறினார். சட்டமன்ற தேர்தலையொட்டி இன்னும் அதிரடி மாற்றங்கள் ஏற்படும் என்று கூறிய சபாநாயகர், சட்டமன்றம் விரைவில் கூட்டப்படும் என்றார். ராமலிங்கம், RV அசோக் பாபு, வெங்கடேசன் ஆகிய 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து கடிதம் கொடுத்துள்ளனர். அந்த கடிதத்தினை உள்துறையிடமும் மத்திய உள்துறை அமைச்சகத்திடமும் மாண்புமிகு துணைநிலை ஆளுநரும் அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அவருடைய ராஜினாமாவானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய தலைவர் தான் சார் முடிவு பண்ணும். தருண்சுக்கு வராங்க 30ஆம் தேதி 12 மணிக்கு. தேசிய பொதுச் செயலாளர் தருண்சுக்கு வராங்க. அவர்கள் அறிவிப்பாங்க. இந்த மாற்றங்கள் காரைக்காலுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுமா? கண்டிப்பா இருக்கும். எல்லா பகுதிக்கும் முக்கியத்துவம் இருப்பாங்க. இந்த நேர்மையில காரைக்கால் பகுதியை சேர்ந்தவர் கண்டிப்பா எல்லா பகுதியும், மாஹே, யானம், காரைக்கால், புதுச்சேரி எல்லா பகுதிக்கும் முக்கியத்துவம் இருக்கும். ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பில் நிறுவப்பட்டுள்ள நவீன கருவிகளை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார். புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச் சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பில் உயர் வேதியியல் பகுப்பாய்வு கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு சபாநாயகர் செல்வம் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய கருவியை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன், ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் ஐயப்பன், உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி ரொசாரியா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மருத்துவமனையில் சிறப்பு வார்டுகளில் படுக்கை வசதி எண்ணிக்கை 75ஆக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும், மேலும் தானியங்கி HPA1C ரத்த பரிசோதனை கருவி, 3 அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எந்திரங்களும் புதிதாக நிறுவப்பட்டுள்ளன. இந்த அதிநவீன கருவியின் பயன்பாடுகள் குறித்து மருத்துவர் ஐயப்பன் கூறுகையில், இந்த கருவிகள் மூலமாக துல்லியமாக ஆய்வுகள் மேற்கொள்ள முடியும் என்றும், தைராய்டு, சிறுநீரகம், கல்லீரல், நீரிழிவு நோய், இதய நோய் உள்ளிட்டவற்றை கருவியின் மூலம் கண்டறிய முடியும் என்றும் கூறினார். இதனால் அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகளுக்கு தினந்தோறும் சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் அவர் கூறினார். ஆதி திராவிட மற்றும் பழங்குடி இனத்தவருக்காக நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகாமில்
500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் நடத்தும் வேலைவாய்ப்பு முகாம் நடேச நகரில் உள்ள மைய அலுவலகத்தில் நடைபெற்றது. அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த வேலை தேடும் இளைஞர்களின் தேவையை பூர்த்தி செய்ய இந்த வேலைவாய்ப்பு முகாமுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. முகாமில் 6 முன்னணி நிறுவனங்கள் பங்கு கொள்வதாகவும் 100க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டது. ITI டிப்ளமோ டிகிரி முடித்தவர்களும் முகாமில் பங்கேற்கலாம் என்றும் 18 வயது முதல் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும் என்றும் முன் அனுபவம் பெற்ற மற்றும் அனுபவம் இல்லாத மாணவர்களும் பங்கேற்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி முகாமில் 6 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்றன. 500க்கும் மேற்பட்ட பட்டதாரி இளைஞர்கள் மற்றும் பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். மேலும் தகுதி வாய்ந்தவர்கள் தேர்வு செய்யப்பட்டு விரைவில் பணிகள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்த நிலையில் புதுச்சேரி அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படுவது உறுதியாகியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் NR காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி வென்று ஆட்சியை பிடித்தது. NR காங்கிரஸ் கட்சியில் 10 சட்டமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதாவில் 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். முதலமைச்சராக ரங்கசாமி பொறுப்பேற்றார். கூட்டணி அமைச்சரவையில் NR காங்கிரஸ் கட்சிக்கு 3 அமைச்சர்களும் பாரதிய ஜனதாவிற்கு சபாநாயகர் மற்றும் 2 அமைச்சர்களும் வழங்கப்பட்டன. இந்த நிலையில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலை சந்திக்கும் விதமாக இப்போதே புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் பணிகளை துரிதப்படுத்தி வருகிறது. இதற்காக கட்சிக்குள் ஒருங்கிணைக்கும் வேலைகளில் இறங்கியுள்ளது. அதன்படி பாரதிய ஜனதா மேலிட பார்வையாளர் நிர்மல்குமார் சுரானா புதுவையில் அடிக்கடி முகாமிட்டு கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசித்து வருகிறார். தற்போது மாநில தலைவராக இருந்து வரும் செல்வகணபதிக்கு பதிலாக வேறு தலைவரை நியமிப்பது குறித்து பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் தீவிரமாக ஆலோசித்து வந்தது. மேலும் புதிய தலைவர் யார் என்று கட்சியினரால் எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் வருகிற 30ஆம் தேதி தேர்வு செய்யப்படவுள்ளார். இதற்காக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா 27ஆம் தேதி புதுச்சேரிக்கு வந்தார். அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை தனித்தனியாக அவர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். டெல்லி மேலிடத்தின் ஆலோசனைப்படி முக்கிய கட்சி நிர்வாகிகளை சமரசப்படுத்தும் வகையில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை மாற்றி அமைப்பது குறித்து ஆலோசனையின் போது பேசப்பட்டது. அதன்படி நியமன சட்டமன்ற உறுப்பினர்களான VP ராமலிங்கம், அசோக் பாபு, வெங்கடேசன் ஆகியோர் 27ஆம் தேதி மாலை சட்டமன்ற வளாகத்திற்கு வந்து சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்தனர். ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டார். பாரதிய ஜனதாவில் எடுக்கப்பட்ட இந்த அதிரடி நடவடிக்கை பரபரப்பை ஏற்படுத்திய சிறிது நேரத்தில் பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் சட்டசபை வளாகத்திற்கு வந்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பதவியை ராஜினாமா செய்வதாக கூறி கடிதமளித்தார். பாரதிய ஜனதாவை சேர்ந்த சாய் சரவணகுமார் தமது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதுவை அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படுவது உறுதியானது. பதவியை ராஜினாமா செய்த சாய் சரவணகுமார் மாநில பாரதிய ஜனதா தலைவர் பதவியை கேட்டு மேலிடத்தை வலியுறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ள VP ராமலிங்கமும் தலைவர் பதவிக்காக போட்டியில் உள்ளார் என்றும் கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா அமைச்சர் மற்றும் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரே நேரத்தில் தங்களது பதவிகளை அதிரடியாக ராஜினாமா செய்திருப்பது புதுச்சேரி மாநில அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் கர்ம வீரர் காமராஜர் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து ஆசி பெற்றனர். சுற்றுலா தலங்களில் புதுச்சேரி சிறந்து விளங்குகிறது. ஆலயங்கள், கடற்கரை, பழமையான பாரம்பரிய கட்டிடங்கள், ஆரோவில் உள்ளிட்ட பகுதிகள் சிறப்பு பெற்றதாக அமைந்துள்ளன. இந்நிலையில் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளை பார்வையிட மற்றும் விடுமுறை தினங்களை கழிக்க பல்வேறு மக்கள் புதுச்சேரிக்கு வருவது வழக்கம். அந்த வகையில் காரைக்கால் மாவட்டம் குறும்பகரம் கர்ம வீரர் காமராஜர் அரசு உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 140 மாணவ மாணவிகள் புதுச்சேரியை பார்வையிட வந்தனர். தொடர்ந்து அவர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு வந்து சட்டப்பேரவை வளாகத்தை பார்வையிட்டனர். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் அலுவலகத்திற்கு வந்து முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து மாணவர்கள் ஆசி பெற்றனர். நன்கு படிக்குமாறு அறிவுறுத்திய முதலமைச்சர் மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியின் போது சபாநாயகர் செல்வம் உடனிருந்தார். ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி கட்சி வெற்றி பெற்றது. இதில் பாரதிய ஜனதாவில் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றனர். அவர்களுக்குள் அமைச்சர் பதவியை பெற கடும் போட்டி நிலவிய நிலையில் ஜான்குமார் அமைச்சர் பதவியை பெற முயற்சி செய்தார். அவரது ஆதரவாளர்கள் கட்சி அலுவலகத்தில் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். ஆனால் சாய் சரவணகுமார் நீண்ட காலமாக கட்சியில் இருக்கிறார் என்ற அடிப்படையில் அவருக்கு முதலில் 2.5 ஆண்டுகள் அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்றும் கட்சியின் மேலிடம் கூறியது. அதன் பின்னர் 2.5 ஆண்டுகள் மற்றொருவருக்கு அந்த பதவி வழங்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணியில் பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிட்டார். எனவே அமைச்சர் சாய் சரவணகுமாரை அந்நேரத்தில் பதவியிலிருந்து இறக்கிவிட்டு மற்றொருவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் ஆதிதிராவிட மக்களின் வாக்கு வங்கி குறைந்துவிடும் என்று பாரதிய ஜனதாவின் மேலிடம் கருதியது. இந்த நிலையில் கட்சியில் உள்ள மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக வரும் தேர்தலை எதிர்கொள்ள மற்றொரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சர் பதவி வழங்க முடிவு செய்யப்பட்டது. இதற்காக சாய் சரவணகுமாரை அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்யும்படி கட்சியின் மேலிடம் உத்தரவிட்டதாகவும் அதன் அடிப்படையிலேயே அவர் ராஜினாமா செய்ததாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் பதவியை ராஜினாமா செய்ததை அறிந்த அவரது ஆதரவாளர்கள் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்த சாய் சரவணகுமார் 27ஆம் தேதி மாலை திடீரென தமது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். பிரதமர் மோடியின் உத்தரவுப்படி அவர் பதவியை ராஜினாமா செய்ததாக தெரிவித்தார். அவர் பதவியை ராஜினாமா செய்ததை கேள்விப்பட்டதும் அவரது ஆதரவாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக புதுவை இந்திரா காந்தி சிலை அருகே கூடிய அவர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாய் சரவணகுமாருக்கு பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் பதவி வழங்க வேண்டும் அல்லது அவரை மீண்டும் அமைச்சராக்க வேண்டும் என்று அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். போராட்டம் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 8,930 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,160 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.